ஸோ இப்போ நான் வந்து அவியல் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து எல்லா காயும் எடுத்திருக்கேன். கேரட்டு, முருங்கைக்காய், பூசணிக்காய், புடலங்காய், தடியங்காய், வாழைக்காய், பொட்டேட்டோ, பீன்ஸு எல்லாமே எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் உப்பு மஞ்சள் பொடியை மட்டும் போட்டுருவோம். ஸோ நான் இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சாச்சு. இப்போ வந்து உப்பு போட்டுருங்க, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி. ஸோ ஆக்சுவலி நான் மஞ்சள் பொடி போட போகிறதில்ல, ஏன்னா இந்த அவியல் நான் வந்து ஒயிட் கலரில் வைக்க போகிறேன், மலபார் அவியல் மாதிரி. ஸோ உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. ஸோ இது ஒரு 5-10 நிமிஷம் வேகட்டும். ஸோ இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. எனக்கு கொஞ்சம் குழைவாக இருந்தால் தான் பிடிக்கும், துண்டு துண்டாக இருந்தால் பிடிக்காது. ஓகே, அதனால் நான் அதுக்கு தக்கன குக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகா இவ்வளவும் அரைச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். ஸோ இந்த டைமில் நான் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறேன். நான் இது ஆத்தென்டிக்கான ரெசிபின்னு சொல்ல மாட்டேன், பட் நான் இப்படி தான் பண்ணுவேன். ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னலாக ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இது என்னோட ஸ்டைல். ஓகே, ஸோ நம்மளோட அரைப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன். மிக்ஸ்சர் வந்து நல்லா கூல் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் தயிர் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ கெட்டியாட்டு புளிக்காத தயிர், லைட் புளிப்பு போதும். ஸோ தயிரை வந்து நம்ம இந்த அவியலில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணும்னா உப்பு போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டைல் ஆஃப் அவியல். புளி போட மாட்டாங்க. ஸோ யூஸ்வலாக நாங்கள் இங்கே எங்கள் அம்மாலாம் அடிக்கடி பண்ணுறதுல வந்து மஞ்சள் பொடி போட்டுட்டு புளி போடுவாங்க, தயிர் விட மாட்டாங்க. பட் இது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ தயிர் விட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை தேங்காய் எண்ணெய் அதை மேலே ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட மலபார் ஸ்டைல் அவியல் ரெடி ஆயிடுச்சு.